गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपार करुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखर गुरुं प्रणमामि मुदासः। परित्यज्य मौनं वटाधस्तुतिं व्रजन् भारतस्य प्रदेशात् प्रदेशम् मधुस्यन्ति वाचा जनान् धर्ममार्गे नयन् श्रीजयेन्द्रो गुरुं चित्ते सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। वन्दे गुरुपरम्पराम्. இந்த குரு பரம்பரைங்கிறது ஆச்சாரியார் பிரசித்திப்படுத்தி शंभोर्मूर्ति चरति भुवने शंकराचार्य रूपा मुक्त्वा मौनं वटविटपिनो मोदतो निस्सरन्ति शंभोर्मूर्ति निष्पतन्ति अज्ञानान्तर्गहनपतितान् आत्मविद्योपदेशैः त्रातुं लोकान् भवदवशिखा तापपापच्यमानान् मुक्त्वा मौनं वटविटपिनो मोदतो पतन्ति निस्सरन्ति शंभोर्मूर्तिः चरति भुवने शंकराचार्य रूप अज्ञानांतर गहन पतिता அஜ்ஞானம் அப்படிங்கிற காட்டுல நாம சிரமப்படுறோம்னு சொல்றேன். அஜ்ஞானம்னா ஏதாவது படிக்க தெரியாது எழுத தெரியாது அதை தான் மீன் பண்றாருன்னு அர்த்தம் இல்லை. படிக்க தெரியும் எழுத தெரியும் எல்லாம், எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. அது அப்படிப்பட்டதுதான் அஜ்ஞானம்ங்கிறது. லோகத்துல எந்த விதமாக நாம நடந்துக்கணும், சமுதாயத்துல நாம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தெரியாத நிலைமைதான் அஜ்ஞானம்ங்கிறது. அதனால அந்த அஜ்ஞானம் நீங்கணும்னு சொன்னா நல்ல நாகரீகம் வளரணும், சிவிலைசேஷன் வளரணும். அந்த சிவிலைசேஷன் எல்லாரும் பலமா இருக்கணும். அதுக்காக எல்லாரையும் பார்த்துக்கணும், அதுவும் இருக்கு. நாம வளரணுங்கிறது ஒண்ணும், மரங்கள் செடி கொடிகள் ஜீவராசிகள் அதுக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் தான் நம்முடைய சனாதன வைதிக இந்து தர்மம். நாம இன்னைக்கு புதுசா சொல்றோம் ஹியூமன் வேல்யூஸ், ஹியூமன் ரிலேஷன்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் சொல்றோம். இதெல்லாம் புதுசாக உருவாக்கின ஒரு அபிப்பிராயம் இல்லை. அதாவது ஒரு அதிகாரம்ங்கிறது ஜனங்களை நசிக்கிடக்கூடாது, ஒரு வசதிங்கிறது மற்றவாழை ஏழையாக்கிடக்கூடாது, சௌரியமானவ மற்றவாருடைய சௌரியம் வளர்றதுக்கு வேலை செய்யணுமே வழிய அவளை அழிக்கிறதுக்கு வேலை செய்யக்கூடாது. இந்த மாதிரி நல்ல மனஸ்தத்துவம், நல்ல மனோபாவத்தையும் வளர்க்கக்கூடியதுதான் தர்மம்ங்கிறது. இறைவனுடைய படைப்புல சிருஷ்டியில சௌரியங்கள்லாம் கொடுத்திருக்கார். தண்ணியை கொடுத்திருக்கார், நல்ல நிலத்தை கொடுத்திருக்கார், நல்ல அழகான மலைகளை கொடுத்திருக்கார், நல்ல காத்து சுவாசிக்கிறதுக்கு கொடுத்திருக்கார், இடைவெளியை கொடுத்திருக்கார், அந்தரிக்ஷம், இப்படி பஞ்சபூத சிருஷ்டி பண்ணியிருக்கார். அந்த பஞ்சபூத சிருஷ்டி என்ன இருக்கோ அதை புரிஞ்சுண்டு பகிர்ந்துண்டு எல்லாருடைய நன்மைக்கும் குறைந்தபட்ச அந்த ஒரு பாதுகாப்பு சௌரியங்கள் அந்தந்த காலத்துல அவளுக்கு அதிர்ஷ்டம் உழைப்பு எல்லாம் இருக்கு. ஆனா எல்லாருக்கும் ஒரு சாப்பாடு, எல்லாருக்கும் ஒரு தண்ணி, எல்லாருக்கும் ஒரு தூக்கம், எல்லாருக்கும் முழிப்பு, பேசிக்ஸ் அப்படின்னு சொல்றாரு.
அந்த பேசிக்ஸ் கிடைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு வழி பண்ணணும். அதே சமயத்தில் திருப்தியும் உருவாக்கணும். ஆசை நியாயத்தை ஒட்டி இருக்கணும். சட்டமும் அங்க இப்போ லௌகிகமான நிர்வாகத்துல சட்டமும் முக்கியம். பாரம்பரியமான சாஸ்திரங்களும் முக்கியம். அதனால இந்த பாரம்பரியமான இந்த சாஸ்திரங்களை நாம புரிஞ்சுக்கிறது, வேதம் எதற்காக இருக்கு, நம்முடைய தர்மம் எதற்காக இருக்கு, அது சொல்லக்கூடிய வேல்யூஸ் என்ன, குணங்கள் என்ன, ஸ்ரத்தேன்னா என்ன, சத்தியம்னா என்ன, ஸ்னேகம்னா என்ன, சேவைன்னா என்ன, சககாரம்னா என்ன, சகாயம்னா என்ன, இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வேதங்கள், தைத்திரிய உபனிஷத்து, ஈஷாவாசிய உபனிஷத்து, இது மாதிரி உபனிஷத்துகள் எல்லாம் என்ன சொல்ற, பக்தி மார்க்கம் என்ன சொல்றது, கர்மகாண்டம் என்ன சொல்றது, ஞான மார்க்கம் என்ன சொல்றது, எல்லாத்துக்கும் சமன்வயம் எப்படி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த தர்ம பிரச்சாரம் விசேஷமாக நடக்கணும். அது புஸ்தகத்தை பார்த்து தர்மத்தை தெரிஞ்சுக்கிறது ஒண்ணும். யாரோ கிரீஸுக்கு அந்த டிஎம்பி மகாதேவன் ப்ரொஃபஸர் ஏதன்ஸுக்கு போன போது அங்க இருக்கக்கூடிய ராயல் ஃபேமிலி நீங்க அத்வைத்தம் பிலாசபி எல்லாம் சொல்றேன், பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவனா பரஹ அஸ்திபாதி பிரியம் ரூபம் நாம சேத்யம்ச பஞ்சகம் ஆத்யத்ரயம் பிரம்மரூபம் ஜெகத்ரூபம் தத்தோத்வயம், எல்லாம் நல்லா இருக்கு. மித்யா ஜெகத் அதிஷ்டானா முக்திதா முக்தி ரூபிணி மாதிரி ஞானங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. பிலாசபி அத்வைதா பிலாசபிங்கிறது இருக்கு, நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு, அபூர்வமாக அபூர்வமா இருக்கு, எல்லாம் சரி. இத இது இந்த குணங்களோட இந்த சுபாவத்தோட இத பொருந்திய ஏதோ ஒரு மெட்டல் இருக்கு, மெட்டல்ல இன்ஜினை பொருத்துறோம், அது ராக்கெட்டா வேலை செய்யறது, காராக வேலை செய்யறது எல்லாம் இருக்கு. இந்த சுபாவங்களோட கூடிய என்ன சாந்தி தாந்தி உபரதஸ்தி திக்ஷுசபாஹிதோ பூத்வா அப்படின்னு சொல்றாளோ, அந்த மாதிரியான சுபாவத்தோட இருக்கிறவா யாரா இருக்காளா? இது புஸ்தகத்தோட இருக்கிற விஷயமா, நடைமுறைக்கு இருக்கா, நடைமுறை சாத்தியமா, அதை சாத்தியமாக்கினவா யாரு, அவளை நாங்க பார்க்க முடியுமா, இந்த மாதிரி எல்லாம் கேட்டு அவர் பெரியவா அந்த மாதிரி இருக்கா, காஞ்சிபுரத்துல அவ இருக்கா, அது மாதிரி இருக்கா வேண்டாம், அப்ப நாங்க அவளை பார்க்கலாமா, தரிசனம் பண்ணலாமா, எங்களுக்கு அவருடைய அனுகிரகம் இதெல்லாம் கிடைக்குமா, என்ன சமாச்சாரம். அதுக்கப்புறமா அவர் ஸ்ரீகாளஹஸ்திக்கு அவள்லாம் அழைச்சிட்டு பெரியவாள்கிட்ட தரிசனம் பண்ணி வச்சு, அதாவது நல்ல காரியம் ஒன்று நடத்தும் போது நமக்கு ஒரு நல்ல பிரயோஜனம் கிடைக்கும் போது நமக்கு பரிச்சயத்துக்கு யாருக்கு வராளோ நம்ம பரிச்சயத்துல அவளுக்கும் அதை நாம எடுத்து சொல்றது, அதன் மூலமாக சொசைட்டி பெனிஃபிட் ஆகும். பாலிசி மேக்கர்ஸ், லா மேக்கர்ஸ், ப்ராஃபிட் மேக்கர்ஸ், அந்த 3 பேர் மத்தியிலையும் நம்முடைய தர்மத்தை நாம பிரச்சாரம் பண்ணணுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு எண்ணம். அந்த டிஎம்பி மகாதேவன் அவர் அழைச்சிட்டு பெரியவாள்கிட்ட காமிச்சதுல அந்த குடும்பத்துக்கு பிலாசபியை பத்தி ஒரு எண்ணங்கள் வளர்ந்து அது மூலமாக நிறைய தர்ம காரியங்கள், கோசம்ரட்சணம், அதுக்கப்புறமா விஸ்வசாந்தி, அதெல்லாம். ஆக நம்ம அந்த அனுஷ்டானத்தில் இருக்கக்கூடிய தர்மத்தை மேன்மேலும் பிரச்சாரம் பண்ணணும். அதுக்கு அந்த விதத்துல இந்த 1894 அவளுடைய அந்த தர்ம காரியங்கள், பெரியவாளுடைய தர்ம காரியங்கள் லோகத்துக்கே ஒரு ஒளி விளக்காக
ஒரு பிரகாசத்தை தரக்கூடியதாக, அவசரம், தடுமாற்றம், பயம், பேராசை, நிம்மதியின்மை, இப்படி பல குழப்பத்தின் நடுவுல ஒரு சத்தியம், தர்மம், சாந்தி, அனுஷ்டானங்கள், பொறுமை, பொறுப்பு, சங்கல்பம், தைரியம், இந்த மாதிரி நல்ல குணங்கள்லாம் வளர்றதுக்கு அவளுடைய பூஜை, அவளுடைய தீர்த்த பிரசாதம், அவளுடைய சஞ்சாரம், அவ பண்ணின உபதேசங்கள், அவ பண்ணின உபகாரங்கள், இப்படி பல விதத்திலையும் ஒரு விதமான்னு சொல்ல முடியும். நேர அவ பூஜை பண்ணிட்டு இருந்த காலத்திலையும் சரி, பின்னாடி மானச பூஜைன்னு அவ பண்ற காலத்திலையும் சரி, மௌனமாக இருந்த காலத்திலையும் சரி, எந்த சமயத்திலையும் அந்த தர்மம், பக்தி, ஈஸ்வரன் அப்படிங்கிற விஷயத்தை அவ பலப்படுத்தி, அவளுடைய தரிசனம், அவளுடைய கட்டாட்சம், அவளோட சம்பாஷணம், அவ கொடுக்கிற பிரசாதங்கள், இதன் மூலமாக ஜனங்கள்லாம் அவ்வளோ லாபம் அடைஞ்சிருக்க. அதனால லோகத்துக்கு உபகாரம், அவரே எல்லாத்தையும் வளர்த்து, மடத்தை வளர்த்ததுலேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் சமகாலத்துல சைமல்டேனியஸா மடத்துக்கு கட்டடங்கள் கட்டி, மடத்துக்கு அங்கங்க இடங்கள்லாம் பார்த்து பண்ணி, மடத்தை விஸ்தாரப்படுத்தி, அதுக்கு முன்னாடி இருந்த பெரியவா என்ன பண்ணணும்னு நினைச்சிருந்தாலோ, இளையாத்துங்குடி பெரியவா அந்த காலத்துல ஆந்திரா, ஒரிசா எல்லாம் போயிட்டு வந்தார். அதுக்கப்புறம் பெரியவா நாள்ல காசி, கல்கத்தா, வைத்தியநாத் தாம் அதெல்லாம் போயிட்டு வந்தா, மகாராஷ்டிரா போயிட்டு வந்தா. அந்த மாதிரி ஏரியாவும் சரி, சப்ஜெக்டும் சரி, பலவிதமாக இந்த அத்வைத தத்துவத்தை பிரச்சாரம் பண்ணி, அத்வைத அக்ஷர மாலிகா அப்படின்னு புஸ்தகத்தை பப்ளிஷ் பண்ணி, எப்படி ஆச்சாரியாருடைய சரித்திரத்துல நாம பார்க்கிறோமோ, ஷண்மதங்களை ஸ்தாபிச்சது, ஜோதிர்லிங்கங்களுக்கு போயிட்டு வந்தது, சக்தி பீட்டங்களுக்கு போயிட்டு வந்தது, ஸ்தோத்திரங்களை எழுதினதுன்னு பார்க்கிறோமோ, அந்த மாதிரி இந்த நூற்றாண்டுல ஜனங்களுக்கு என்ன தேவையோ, சொசைட்டிக்கு என்ன தேவையோ, சர்க்காருக்கு என்ன தேவையோ, கவர்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ, எல்லா விதத்திலையும் உபகாரம் அப்படிங்கிறது தான் பிரதானம். நாம கொடுக்கணும். என்ன கொடுக்க போறோம்? நல்ல அபிப்பிராயத்தை கொடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. எத்தனை கட்டடம் கட்டுறதுக்கு அது வேற, எத்தனை பேருக்கு நல்ல எண்ணத்தை கொடுக்கறது. அது மாதிரி எண்ணம் கொடுத்தா அது மொத்தமா அவளை டெவலப் பண்ண மாதிரி. ஒருத்தருக்கு ஒரு வேஷ்டி கொடுக்குறோம், ஒருத்தருக்கு ஒரு புடவை கொடுக்குறோங்கிறது வேற, வெள்ளி கொடுக்குறோம், தங்கம் கொடுக்குறோங்கிறது வேற, வீடு கட்டித்தரோங்கிறது வேற. நல்லவாழா வாழறதுக்கு வேண்டிய எண்ணத்தை கொடுக்கறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பக்தி, சதாச்சாரம், ஸ்ரத்த, இதெல்லாம் ஒரு மனித வாழ்க்கையில முக்கியமானது. அதை அவ கொடுத்துருக்கா, பெரியவா அதை கொடுத்துருக்கா. அவளை பத்தி படிச்சாலோ, அவளுடைய படத்தை பார்த்தாலோ அந்த எண்ணங்கள் வலுப்படுறது. அப்படிப்பட்ட அந்த ஒரு உரம், அந்த ஃபெர்டிலைசர் அப்படி சொன்னாலே புஷ்டி, அந்த புஷ்டிய மனித குலத்துக்கு அவ கொடுத்துருக்கா. இதெல்லாம் எதனால சாத்தியமாச்சுன்னா, அவ எல்லாத்தையும் மறந்து, தெய்வம், அவ தபஸுனால தெய்வத்தோட அவ அவ்வளவு நெருக்கமாக இருந்து, நடமாடும் தெய்வமாக இருந்து, ஜனங்களுக்கு அனுகிரகத்தை, ஆசீர்வாதத்தை, அபிப்பிராயங்கள் எல்லாம் சொல்லி, சந்திரமௌலீஸ்வர சுவாமி பூஜை, மணிக்கணக்கா சந்திரமௌலீஸ்வரர் பூஜை, லட்சார்ச்சனை, 87 சாதுர்மாசங்கள்,
நிறைய புஸ்தகங்கள்ல நாம என்ன பார்க்கிறோமோ இதெல்லாம் நடைமுறைப்படுத்தி அப்படிப்பட்ட தேஜோமூர்த்தியாக, புண்ணியமூர்த்தியாக, கருணாமூர்த்தியாக ஜனங்கள் மத்தியில் சஞ்சாரம் பண்ணி அந்த சைத்தன்யம், அந்த இன்ஸ்பிரேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதெல்லாம் இன்னைக்கு நாம சந்தியாவந்தனம் பண்ணணும், கோவில் திருப்பணி பண்ணணும், கோவில்ல கும்பாபிஷேகம் நடத்தணும், கோவில்ல வேத பாராயணம் நடத்தணும், அன்னதானம் பண்ணணும், கல்யாணங்களுக்கு ஒத்தாசை பண்ணணும், ஞானவாபி எல்லாம் பண்ணணும். இது மாதிரி எந்த தர்ம காரியமா இருக்கட்டும், சொசைட்டிக்கு உபயோகப்படுற விதத்துல நம்முடைய அதிகாரமோ, நம்முடைய வசதிகளோ, நம்முடைய ஞானமோ உபயோகப்படணும். நம்முடைய வாழ்க்கைங்கிறது சார்த்தகமாகணும். நம்முடைய வாழ்க்கை கிருத்தகிருத்தியனாக, ஜென்மாங்கிறது கிருத்தகிருத்தியனாகணும். ஜென்மாவில் செய்ய வேண்டியதை செய்தவனாக ஆகணும். அப்படிங்கிற ஒரு கோல், ஒரு லட்சியம், ஒரு நோக்கத்தை அவ மக்களுக்கு உருவாக்கியிருக்க. அதனால இப்போவும் நீங்க எல்லாரும் அங்கங்க பாதுகாப்பு பூஜையை நடத்தி, அங்கங்க நீங்க பாராயணங்களை நடத்தி நல்லா பண்ணிட்டு இருக்கு. இங்க இந்தியாவில் நடக்கக்கூடிய தர்ம காரியங்களை பலப்படுத்துறதுங்கிறது KKSF முக்கிய வேலையாக இருக்கு. அங்க பாதுகாப்பு பூஜை, அங்க சத்சங்கம் நடத்துறது, அங்க கிளாஸஸ் நடத்துறது, அது ஒரு பக்கம். அதோட சேர்ந்து ஜனனி ஜென்மபூமிஷ்ட ஸ்வர்காதபி கரீயஸ், அந்த ஜென்மபூமி அயோத்தியிலையும் இந்த வருஷம் எல்லா பரிவார சுவாமி எல்லாம் கோவில் கட்டி இந்த கோவில் வேலையெல்லாம் பூர்த்தி பண்ணியிருக்க. ராமேஸ்வரத்துல எந்த தினத்துல ராமநாத சுவாமியை பிரதிஷ்டை பண்ணினாரோ, இந்த கங்கா தசகராங்கிற நாள்ல அயோத்தியில இந்த கோவில் வேலை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணியிருக்கா. இதெல்லாம் ஒருத்தர் பேசிட்டு பண்ணினான்னு சொல்றதுக்கு இல்லை, எல்லாம் அப்படி அமைஞ்சது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி அவ புதுப்பெரிவாளுடைய பிறந்த நாள்ல அயோத்தியில பூமி பூஜை நடந்தது. இந்த 5ஆம் தேதி ராமேஸ்வரத்துல பிரதிஷ்டா தினத்துல அங்க அயோத்தியில ராமாலய வேலையானது பூர்த்தி அடைஞ்சது. இப்படி இந்த நல்ல காரியங்கள்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு. இந்த நடக்கும்போது நாம் எல்லாரும் அதுல அவளுடைய அபிவிருத்திங்கிறது முக்கியம். அந்தந்த அபிவிருத்தியோட தர்மமும் சமாஜமும் முன்னேறணும். ரட்சிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ரட்சிதா ரட்சிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய பரிரட்சிதா. அந்த தர்மத்தை, வேல்யூஸ் அண்டு இந்த சம்பிரதாயங்களை, சிஸ்டம்ஸ் அதை காப்பாற்றினோம்னா அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள எல்லாருக்கும் நல்லது கிடைக்க போகிறது. ஆகவே அந்த சதாச்சார பிரவர்த்திகா அப்படின்னு அம்பாளை பற்றி என்ன சொல்கிறோமோ, துஷ்டதூரா துராச்சார சமனி தோஷவர்த்திதா துர்லபா துர்கமா துர்கா துக்கஹந்திரி சுகப்பிரதா. அப்படி அந்த சௌக்கியம் கிடைக்கிறதுக்கு எல்லாரும் இந்த மாதிரி முயற்சி எல்லாம் பண்ணணும். இந்த ஜெயந்தியை நீங்கள்லாம் விசேஷமாக அங்கே கொண்டாடுறேன். இங்கேயும் காஞ்சிபுரத்துலேயும் சரி, இங்கே கேம்புக்கு வந்திருக்கக்கூடிய திருப்பதியிலையும் சரி, நிறைய சத்சங்கெல்லாம் நாளைக்கு இங்கே இந்தியா டைம் படி நடக்க போகுது. அபிஷேகங்கள், வேத பாராயணங்கள், இன்னும் நிறைய பஜனைகள், ரதோத்சவம், இதெல்லாம் நிறைய சதஸ்ஸு. இங்கே 3 நாளைக்கு சாஸ்திர சதஸ்ஸெல்லாம் நடக்க போகிறது திருப்பதியில். தர்க்கம், வியாக்கரணம், மீமாம்சை, வேதாந்தம், அந்த மாதிரி எல்லாம் நடக்க போகிறது. கவி சம்மேளனம் நடக்க போகிறது. அந்த காலத்தில் சின்ன வயசுல பெரியவாளோட கணபதி சாஸ்திரிகள்னு இருந்தார், பைங்காநாடு கணபதி சாஸ்திரிகள். அவர் பொயட்ரி எழுதுறதை பற்றி புஸ்தகம் எழுதியிருக்கார். அதில் ஒருத்த மணிமாலா அப்படின்ட்டு
இந்த எழுத்துக்களை எப்படி உபயோகப்படுத்துறது, குறில் நடில் அதெல்லாம். யமாதா ராஜபோன சிலகா அப்படி இருக்கு. யகணம், அகணம், தகணம், ரகணம், ஜகணம், அகணம், இதெல்லாம் சொல்லி அந்த எழுத்துக்கள்லாம் எப்படி உபயோகப்படுத்தணும், குறில் நெடில் இல்லை. யமாதா முதல் குறில், ரெண்டாவது மூணாவது நெடில், மாதார அதெல்லாம் இப்படி அந்த எழுத்துக்களை உபயோகப்படுத்தி அனுஷ்டுப்பு, திருஷ்டுப்பு, ஜெகதி, பங்கி, அஹ், சார்தூல விக்ரீடிதம், ஸ்லக்தரா, இப்படி எல்லாம் மீட்டர்ஸ் இருக்கு. அந்த மீட்டர்ஸ்ல சம்ஸ்கிருதத்துல ஸ்லோகம். நாளைக்கு ஒரு இது வச்சிருக்கோம், காம்படிஷன். இது காம்படிஷன்ல ஒரு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வச்சிருக்கோம். சம்ஸ்கிருதம் படிச்சவ பரிவாளை பத்தி கவி சம்மேளனம் அப்படின்னு வச்சிருக்கோம், போயட்ரி எல்லாம் எழுதுறதுக்காக. அதனால நம்முடைய தேசத்திலையும் சரி, நம்முடைய சமுதாயத்திலையும் சம்ஸ்கிருத பாஷையை பிரச்சாரம் பண்ணி வேத சாஸ்திரங்களை அதற்குரிய முறையில காப்பாற்றி பாரம்பரியமான பழக்க வழக்கங்கள், ஆச்சார அனுஷ்டானத்தோடு சேர்ந்து அந்த காப்பாற்றி குடும்பங்களையும் நல்ல முறையில நம்முடைய சாஸ்திரத்துக்கு உகந்தவாறு அந்த குடும்ப அமைப்பையும் நாம இன்னும் பலப்படுத்தி அதுக்கும் முன்னுரிமை கொடுக்கணும். யூத்து இன்னைக்கு என்ன யூத் இருக்காளோ அவளுக்கு நிறைய கம்பல்ஷன்ஸ் இருக்கு, நிறைய காம்பிடன்ஸும் இருக்கு, அவளுக்கு கம்பேரும் நிறைய பண்ணிக்கிறா. இப்படி இருக்கும்போது மூலத்திலிருந்து இந்த ஆதார சிலா என்ன ஆரம்பமோ அதிலிருந்து அவ விளங்காமல் நம்மளுடைய அந்த சவுத் இந்தியன் ஆர்த்தடாக்ஸி, இந்த ஹெரிடிட்ரி என்ன ஒரு வம்சங்கள் வந்துட்டு இருக்கோ அந்த வம்சத்துக்கான ஒரு பலத்தை மேலும் வளர்த்து தர்ம தார்மீகமான குடும்பங்கள், தார்மீகமான சந்ததி, அதுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து எக்கனாமிக் குரோத்துங்கிறது தேவை லோக்கத்தில். ஆனால் அந்த எக்கனாமிக் அந்த ஒரு நல்ல சுபாவத்தோடு சேர்ந்து நல்ல சமுதாய சிந்தனையோடு சேர்ந்து அந்த எக்கனாமிக் குரோத்துங்கிறது வேல்யூஸ் அது குறையாம, இந்த பூமிக்கு என்ன வேல்யூ, இந்த கட்டடத்துக்கு என்ன வேல்யூங்கிறது இருக்கு, இந்த மனுஷாளுக்கு என்ன வேல்யூ, அந்த மனுஷாளுடைய வேல்யூங்கிறது சாஸ்திரத்தையும் காப்பாற்றுறதன் மூலமாக கடினமான ஸ்திதியிலையும் நம்முடைய நோக்கத்தை மறந்து விடாமல் வேலை செய்யறது. 1907 என்ன சௌரியம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்? 1930 என்ன இருந்திருக்கும்? 1950 என்ன இருந்திருக்கும்? அதுல ஒரு பிரின்சிபலோட அவ வேலை பண்ணி இந்த சம்ஸ்தானத்தை பலப்படுத்தி பிரபலப்படுத்தியிருக்க. அதனால அதெல்லாம் நாம நம்மளுடைய சித்தாந்தத்தையும் புறக்கணிக்காமல் நாம மேலும் பலமாக வளரணும். அதுக்கு கொஞ்சம் நேரமாகலாம், நிறைய பேருடைய ஒத்தாசை தேவைப்படலாம், ஆனால் லோகத்துக்கு நல்லது நடக்கும். அப்படிதான் இந்த வேத சாஸ்திரங்களை அவ காப்பாத்திருக்கா, புராணங்களை பிரச்சாரம் பண்ணியிருக்கா, ஆர்ட்டு மியூசிக்கை என்கரேஜ் பண்ணியிருக்கா. இந்த கிராம கலைகள் இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜை கொடுத்துருக்கா. இந்த கரகாட்டமாக இருக்கட்டும், இந்த பொம்மலாட்டமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அவ ரெக்கக்னைஸ் பண்ணி எல்லாமும் தேவை. தோக்கத்தில் பக்தி வளர்றதுக்கும் நல்ல பிரியம் வளர்றதுக்கும் ருத்ராபிஷேகம் வேணும், ஆனால் ரௌத்ரம் தவிர. அதுக்காக அவ அவ்வளோ வேலை பண்ணியிருக்கா. அதனால சாந்திங்கிறது முக்கியம், கடமை உணர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இந்த ஸ்தம்பங்கள் மேல நாம சமுதாயத்தை நாம கட்டி எழுப்பணும். அலகாபாத், திரிவேணியில, பிரயாகையில
ஒரு 16 ஸ்தம்பங்களை கட்டி மேலே 3 மாடியை கட்டியிருக்கா பெரியவா சொல்லி, புது பெரியவா இந்த கோவிலை கட்டியிருக்கா கங்கை கரையில. அது மாதிரி இந்த பக்தி, சதாச்சாரம், சேவை, பொறுமை, பொறுப்பு, கோபதாபங்கள், ஆசைகள்ங்கிறது மனித வாழ்க்கையில இருக்கும். அதை கட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தி அதை நாம் இன்னும் நல்ல காரியம் பண்ண முடியுமோ அது பண்றதுக்கு பரஸ்பர சகாயங்கிறது வேணும். சம்சாரம் அப்படிங்கிற வாழ்க்கையில நாம் இருக்கிற வரைக்கும் அதுல பரஸ்பரங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது வெறும் இந்த ஆத்துல இவ்வளவு ஓதி விட்டா அவளுக்கு பதிலாக நாம இவ்வளவு ஓதி விட்டுறதுங்கிறது வேற. அது லௌகிகமான அது ஒரு பதில் மரியாதைங்கிறது வேற. அந்த சககாரங்கிறது நல்ல குழந்தைகளை நல்லா படிக்க வச்சு யாருக்கு ஒத்தாசை தேவைப்படுறதோ அவளுக்கு நிறைய ஒத்தாசை பண்ணி இந்த தர்மம் தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான சேவை என்ன உண்டோ அதுதான் அவளுக்கு நாம பண்ற கிருத்தஜத்தை, பெரிவாளுக்கு பண்ற ஒரு காணிக்கை, சமர்ப்பணம். அதனால ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்க குழந்தைகளை நல்ல விதமாக வளர்த்து நிறைய பண்ணிட்டு இருக்கேன். அங்கங்க பார்த்துட்டே இருக்கோம். நல்ல திருப்புகழ் பிரச்சாரம் நடக்கிறது, நாராயணியன் நடக்கிறது, சங்கீதம் நல்லா பாடுறா. இங்க ஆஸ்திக சமாஜத்துல சாத்துர்மாசம் நடந்த போது என்ஆர்ஐ கச்சேரி எல்லாம் வச்சிருந்தா. நல்லா பாடுறா, பொறுப்பா நல்லா ஆலாபனை பண்ணி நல்லா பாடுறா, பஜனைகள்லாம் பண்றா, எல்லாம் இருக்கு. அதே மாதிரி என்னென்ன விட்டு போயிருக்கோ ஏதாவது இருந்தால் அந்த விட்டு போன விஷயத்திலையும் நாம் அவளுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து நம்மளுடைய ஆகாரம், நம்முடைய ஆலோசனைகள், நம்முடைய அனுஷ்டானங்கள், நம்முடைய அத்தியனம், நம்முடைய அபிமானங்கள், இதோடு சேர்த்து நம்முடைய ஆச்சாரியர், இதோடு சேர்த்து இந்த ஆச்சாரிய பக்தி நல்லா வளர்ந்து அங்கேருந்து இப்போ நடந்த அக்ஷய திருத்தியா ப்ரோக்ராமுக்காக குறைச்ச நாள் தான் நாங்கள் லௌகிகமான ரீதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைச்ச நாள்னு சொல்லலாம். ஆனாலும் நிறைய பேர் அங்கேருந்து யூஎஸ்லேருந்து இந்த ப்ரோக்ராமில் காஞ்சிபுரத்தில் நீங்கள் எல்லாரும் கலந்துட்டேன். தொடர்ந்து கேகேஎஸ்எஃப் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கும் நல்ல பக்தியை பிரச்சாரம் பண்ணிட்டு நல்ல உபகாரம் பண்ணிட்டு இங்கே நடக்கக்கூடிய தர்ம காரியங்கள் என்னென்ன உண்டோ அதுலேயும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு இந்த நகரேஷு காஞ்சின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணினா ஓரிக்கையில் இருக்கும்போது நல்லா இருந்தது. அந்த மாதிரி அங்கேருந்து வரவாளுக்கெல்லாம் நீங்க பாலமாக இருந்து எங்க தரிசனம் பண்ணிக்கலாம், எங்க அவ எல்லாரும் பாத பூஜை, பிக்ஷாவந்தனம் இதெல்லாம் சேர்ந்து எல்லாம் பண்றதுக்கு நீங்க எல்லாரும் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறது எல்லாம் நல்லா பண்ணி மனசா வாச்சா கர்மனா மேன்மேலும் இந்த தர்ம காரியங்கள் நிறைய நடந்து அவளுடைய குரு கட்டாட்சம் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சு அதன் மூலம் நீங்கள் எல்லாரும் தர்மம் ரட்சதி ரட்சிதா அப்படின்னு தர்ம காரியங்கள்லாம் நிறைய பண்ணணும். குரு பூர்ணிமா வரப்போகிறது, அடுத்த மாதம் வியாச பூஜை நடக்க போகிறது. அந்த சாத்துர் மாத கைங்கரியத்திலையும் நீங்கள் எல்லாரும் கலந்துண்டு அதுக்கப்புறம் டிசம்பர் 16ஆம் தேதி மகாபெரிவாருடைய ஆராதனை எல்லாம் இருக்கு. இது மாதிரி நல்ல காரியங்கள்லாம் தொடர்ந்து நீங்க பண்ணி சந்திரமௌலீஸ்வர சுவாமியினுடைய அனுகிரகம், அம்பாளுடைய அனுகிரகம்லாம் கிடைச்சு மேன்மேலும் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராங்கிற அந்த குரு பரம்பரையினுடைய அனுகிரகம் சந்திரசேகர 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 பாகிமாம் சந்திரசேகர 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 ரட்சமான்னு அந்த பெரிவாருடைய அனுகிரகம் கிடைக்கும்னு சுவாமியை பிரார்த்தனை. ஓம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.